இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னா அருள்மிகு ஸ்ரீ அன்னபூரணி அம்மாள். இந்த ஊர் எங்கே இருக்குன்னா கோமல். ஊர் பேர் வந்து கோமல். நீங்கள் மயிலாடுதுறை வழியாக வந்து திருப்பாம்புரம் அப்படின்ற ராகு கேது கோயிலுக்கு வந்துட்டு அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் 6 இல்லைன்னா 7 கிலோமீட்டர் வரும் இந்த கோயில். ஃபஸ்ட்டு நான் ராகு கேது கோயிலுக்கு போயிட்டு அங்கே இந்த 7:30 சனி நடக்குது இல்லைங்களா, ராகு கேது பரிகாரம் அதை முடிச்சுட்டு நேராக இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். ராகு கேது கோயில் ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் வீடியோ என் சேனலில் போய் பாருங்கள். அதோடய டீட்டெயில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அந்த கோயில் மட்டும் இல்லாமல் ஸ்ரீவாஞ்சி கோயிலும் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அதுவும் போய் பாருங்கள். இப்போ நான் அடுத்து அங்கே தான் போகிறேன். இப்போ இந்த கோயிலை பற்றி பேசணுன்னா ஸ்ரீ அன்னபூரணி அம்மாள். இது அஸ்த நட்சத்திரக்காரர்கள் வர கோயில். இந்த இடத்த சுற்றி நிறைய கோயில் இருக்குது. அந்தந்த நட்சத்திரக்காரர்களுக்குன்னு ஒரு கோயில் இருக்குது. நீங்கள் இப்போ இந்த கோயில் வந்து அஸ்த நட்சத்திரக்காரர்கள். மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் இந்தந்த நட்சத்திரம் இருக்குது இல்லைங்களா, அந்தந்த நட்சத்திரத்துக்கான கோயில் இங்கே இருக்குது. வாங்காரம் பண்ணலாம். நட்சத்திரம் பிரகாரம் நிறைய கோயில் இருக்குது, வந்து பாருங்கள். நான் நிறைய வீடியோ போடுறேன் உங்களுக்கு. நான் அடுத்த கோயில் வந்து பக்கத்துலேயே வந்து சரஸ்வதி கோயில் இருக்குது. நான் அங்கே போய்ட்டு ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நம்ம வந்திருக்கிற கோயில் வந்து லலிதாம்பிகை கோயில். இங்கே வந்து அம்பாளும் இருக்காங்க, சிவனும் இருக்காங்க. மேகநாத சுவாமி. இங்கே ஃபுல்லாகவே சிவன் கோயில் தான். இதுவும் சிவன் கோயில் தான். நம்ம இங்கே இந்த கும்பகோணத்தை சுற்றியும் அந்த மயிலாடுதுறை இதை சுற்றியும் வெறும் சிவன் கோயில் தான் இருக்குது. நிறைய சிவன் கோயில், நிறைய கார் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே இந்த பக்கமும் பார்த்தாலும் நிறைய கார். நிறைய பேர் வராங்க இந்த கோயிலுக்கு. வீடியோவில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ராகு கேது கோயில் பார்த்தாச்சு. செகண்ட் வந்து கோமலம் இந்த நட்சத்திர கோயிலில் போய் பார்த்துட்டோம். அடுத்த வந்து லலிதாம்பிகை அம்பாள். இங்கே அம்பாள் தான் ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பிரகாசமாக, அவ்வளோ எப்படி சொல்கிறது, பார்க்கும்போதே நிஜமாக இருக்கிற மாதிரியே இருக்கும் இந்த கோயிலில். நான் உள்ளே போகலை. வண்டி வந்து இது புது வண்டி, கொஞ்சம் ஸ்க்ராட்ச் பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக நான் கார்லேயே இருக்கேன். வெளி மாநிலத்தில் இருந்தெல்லாம் கூட வந்திருக்காங்க. ரொம்ப அற்புதமான கோயில். அடுத்த கோயில் வந்து ஸ்ரீவாஞ்சி. நான் அது வீடியோவில் போடுறேன். அது வந்து யமதர்மரும் சிவபெருமானும் இருக்கிற கோயில். உள்ளே போனோடனே யமதர்மரை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் சிவபெருமானை வழிபடணும். நான் அந்த கோயிலையும் காட்டுறேன். வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். நான் இதில் ஒரு வீடியோ கடைசியில் ஒன்று சொல்கிறேன். அதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அடுத்து நம்ம வந்திருக்கிற கோயில் வந்து ஸ்ரீவாஞ்சியம். அருள்மிகு ஸ்ரீ வாஞ்சிநாத சுவாமி திருக்கோயில், ஆயுள் விருத்தி ஸ்தலம். பாருங்கள், போர்டில் காட்டுறேன். அடுத்த கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இங்கேயும் சிவன் தான். கோயில் நட சாத்துறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நான் உள்ளே போகல. உள்ளே அலௌடும் கிடையாது, ஃபோனே அலௌடு கிடையாது. அதனால் நான் இங்கேருந்தே ஜூம் பண்ணி காட்டுறேன். ஐயா ஒருத்தர் பச்சை லுங்கி ஆட்டோக்காரன்னு நினைக்கிறேன். அவரை தாண்டின உடனே லெஃப்ட் சைடில் யமதர்மர் கோயில். நான் சொல்லணுன்னா கரெக்டாக இந்த தென்னை மரம் இருக்குது, இந்த மரம் இருக்குது இல்லைங்களா, இளவு மிஞ்சி மரம், அதுக்கு கீழே தான் அந்த யமதர்மர் கோயில் இருக்குது. அவரை வணங்கிட்டு நேராக சிவனை பார்க்க உள்ளே போயிடலாம். இது எனக்கு சரியாக சொல்ல தெரியல. பாடல் ஏதோ ஒன்று, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏதோ ஒன்று எனக்கு வாயில் சரியாக வரல. புகழ்பெற்ற கோயில்னு வச்சுக்கலாம். நிறையா இந்த தடவை நிறைய பேர் வந்திருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால நிறையா வண்டி வந்திருக்கு. ஏகப்பட்ட வண்டி முன்னாடி நிறையா இருக்குது காரு. இதுவும் புகழ்பெற்ற கோயில் தான். பாருங்கள்,
கட்டமைப்பெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. தத்ரூபமாக இருக்குது இந்த கோயில். இங்கே வந்து யமதர்மரை வந்து நம்ம வழிபட்டோன்னா ஆயுள் விருத்தி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த யமதர்மரை வணங்கும்போது அங்கே திருநீர் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த திருநீரை வந்து நீங்கள் நெத்தியில் இட்டுக்கிட்டு அதை கொண்டு வரக்கூடாது, வீட்டுக்கோ இல்லை பர்ஸில் வச்சோ கொண்டு வரக்கூடாது, அங்கேயே விட்டுடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் பார்த்த கோயில் வந்து கம்மி தான். ஏன்னா போன தடவை வந்து வைத்தீஸ்வரன் கோயிலும் பார்த்தோம், அப்புறம் வந்து ராகுகேது கோயிலும் பார்த்தோம், அப்புறம் லலிதாம்பிகை பார்த்தோம், அப்புறம் ஸ்ரீவாஞ்சியம் பார்த்தோம், அப்புறம் சுவாமிமலை பார்த்தோம். ஆனால் இங்கேயே டைம் ஆயிடுச்சு. இங்கே வந்து ஒரு 3 கோயில், என்ன புதுசாக ஒரு கோயில் பார்த்துருக்கோம். கோவளத்தில் அஸ்த நட்சத்திரன்ற கோயிலை புதுசாக பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய ட்ராவலிங் வீடியோ, நிறைய கோயில் ஸ்தலங்கள் வீடியோலாம் போடுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா பாருங்கள். அதே மாதிரி வந்து நிறைய கோயிலுக்கு நான் போகிறேன். என்னால் மோஸ்ட்லி உள்ளே அதிகமாக போக முடியல இன்றைக்கி. வண்டி வந்து கொஞ்சம் புது வண்டின்றதுனால ஸ்க்ராட்ச் ஆகுன்றதுனால நான் உள்ளே போகல. அதுவும் டைமும் ஆகிடுச்சு. இந்த கோயில் உள்ளே போகலான்னு பார்த்தேன், டைம் ஆகிடுச்சு. போன தடவை உள்ளே போனேன், அதனால் எனக்கு வீடியோ எடுத்து போட முடியல. ஏன்னா போன தடவை இந்த கோயிலில் ஃபோன் அலோடு இல்லை. எடுத்தாலும் கேமரா நீங்கள் பாருங்களேன், வெளியிலே அந்த வாசல்லே வந்து கேமரா நிறைய 2 இருக்குது. உள்ளே போயிட்டு யமதர்மர் ஐயா வழிபட்டேன். அருமையாக தரிசனம். நம்ம கும்பகோணம் இதுக்கே போகலை, கும்பகோணம் வேறு போகணும், சுவாமிமலை வேறு போகணும். அது எப்படி டைமிங்கை பொறுத்து தான். அது போகிற வழியில் திறந்து இருந்ததுன்னா, முருகர் அருள் காட்சி கொடுத்தாருன்னா அருமையாக சாமி தரிசனம் பண்ணிட்டு போகலாம். என்ன கடவுள் எப்படி சோதிப்பாருன்னு எனக்கு தெரியல. இங்கே வந்து இந்த கோயிலுக்கு வராங்க நிறைய பேர். என் குழந்தைங்களையும் என் ஒய்ஃபையும் கூட்டுக்கிட்டு வரணும். நான் ஒரு டிரைவிங்கில் தான் வந்திருக்கேன். ஆமாம், நிறைய அற்புதமாக வந்த வழி இந்த தடவை வந்து மாறி வந்துட்டோம். ஆனால் வயல்வெளியெல்லாம் நல்லா அற்புதமாக சூப்பராக வந்தது. இருந்தும் ரோடு நல்லா இல்லை, கொஞ்சம் பைபாஸ்லேயே வந்திருக்கலாம். நிறைய கோயில் இன்றைக்கி பார்த்தோம், சூப்பராக இருந்தது. வாங்க, இந்த நட்சத்திரம், இந்த ராசி பிரகாரமும் நட்சத்திர பிரகாரமும் இருக்கிற கோயிலெலாம் நிறைய இருக்குது. வந்து பாருங்கள். உங்களுக்கு ஆயுள் விருத்தி ஸ்தலம் ஆகணும். மனிதர்கள் வந்து மனிதர்கள் இல்லை, எல்லா உயிரினங்களும் நீண்ட ஆயுளோடு இருக்கணும். வாங்க, வந்து கோயிலில் சாமி தரிசனம் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைகளை கூட்டின்னு வாங்க. ஒன்று சொல்ல மறந்துட்டேன், சரஸ்வதி கோயிலுக்கு போக முடியல. அந்த கோயிலில் வந்து குழந்தைங்களுக்கு தான் முன்னுரிமை. உங்கள் குழந்தைங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு முன்னுரிமை, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு. நீங்கள் அந்த கோயிலுக்கு போனீங்கனாலே உங்கள் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், இல்லை கவர்மெண்ட் ஜாப்பு வாங்கணும் அப்படின்னு, ஏதோ ஒரு ஜாப், அவங்களுக்கு பிடிச்ச ஜாப், இல்லை உங்களோட கனவு உங்கள் கனவு வேலை ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது நிறைவேறணும்னா அங்கே வேண்டுதல் வைங்க. சரஸ்வதி கோயிலில் வேண்டுதல் வைங்க. வேண்டுதல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும். அந்த நிறைவேறதை வந்து நீங்கள் என்ன வேண்டியிருப்பீங்களே, நிறைவேறுச்சுன்னா நான் ஒன்று செய்கிறேன்னு வேண்டியிருப்பீங்களா, அதை நிறைவேற்றுங்க. அந்த கோயிலேருந்து ஒரு பேனா, ஒரு பென்சில், இல்லை ஒரு ஸ்லேட்டு, இல்லை ஒரு நோட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க. நான் அந்த கோயிலோட வீடியோ நான் போடுறேன். அடுத்த தடவை 25 இல்லை 28 வருவேன்னு நினைக்கிறேன். வர சொல்ல, அது அடுத்த இது வரணும். நான் அப்போ வந்து உங்களை நான் கண்டிப்பாக அதில் நான் வீடியோ போடுறேன், பாருங்கள். உங்கள் குழந்தைங்கள கூட்டணும். என் குழந்தையும் நான் கூட்டுக்கிட்டு வரணும். நல்லா படிக்கணும். ஒரு கலெக்டரோ இல்லை டாக்டரோ, அவனுக்கு பிடிச்ச வேலை என்னவோ அவன் அதை செய்யணும். அப்படின்றதுனால நான் அதை அந்த சரஸ்வதி கோயிலுக்கு கண்டிப்பாக கூட்டுக்கிட்டு வரணும். நிறையா கூட்டம் இருக்குது, பாருங்கள், நீங்களே பாருங்களேன். ஆனால் ஜல்லி கூட்டுறதுனால எல்லோரும் நடக்க முடியல. வெயில், உச்சி வெயில் வேறு, ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது. அடுத்த தடவை சரஸ்வதி கோயில் காட்டுறேன். அதே மாதிரி லலிதாம்பிகை நான் சொன்னேன் இல்லைங்களா, வீடியோவில் பாருங்கள். லலிதாம்பிகை முன்னாடி நான் இப்போ பேசுகிற வீடியோவில் ஸ்ரீவாஞ்சி தான் காட்டுறேன். லலிதாம்பிகை அம்மா வந்து அங்கே நீங்கள் வேண்டுதல் நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொலுசு தான் ரொம்ப பிடிக்குமா. கொலுசு வாங்கிட்டு போயிட்டு அவங்க காலில் அணிவிங்க. எது வேண்டது உடனே நடக்கும், சரிங்களா. அவங்கக்கிட்ட வேண்டிக்கிங்க, நிறைவேறிடுச்சுன்னா அந்த அம்பாள் காலில் வந்து கொலுசு போடுறது வழக்கம். அந்த அம்பாளுக்கு கொலுசுன்னா ரொம்ப பிடிக்குமா. இது ஒரு முக்கியமான குறிப்பு ஒன்று. உங்களுக்கு நான் சொல்கிற தகவல் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் நான் இது மட்டும் ட்ராவல் வீடியோன்னு சொல்லிட்டு நான் கோயில் இதுவும் போடுறேன். எல்லோரும் என்னடா இது இவன் கொலாப்ஸ் பண்ணி போடுறானே வீடியோவை அப்படின்லாம் நினைக்காதீங்க. கோயில் இதுவும் போடுறேன், ட்ராவல் இதுவும் போடுறேன். என்னால் அதுதான் செய்ய முடியும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பேஜை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தேங்க்யூ ஸோ மச். இத்தனை சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்திருக்கு உங்கள் சப்போர்ட்டோட. இன்னும் நான் மேலும் மேலும் வளரணும். கண்டிப்பாக அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த கோயிலில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். சப்போஸ் அப்படி பார்க்க முடியல அப்படின்னா நான் அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன்.